27 பைசாக்கு ஏதாவது வாங்க முடியுமா இப்போ? முடியும். முதல்ல பைசாலாம் இருக்கா? இவங்க இருக்குங்கிறாங்களே மூவியோட ஓடிடியில் ஒரு நாளைக்கு 27 பைசா இல்லை, வருஷத்துக்கு 99 ரூபாய் தான், ஒரு நாளைக்கு 27 பைசா. நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹியூமன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன படம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 1980களில் விர்ச்சுவல் கன்சோல் கேமாக பிளாட்ஃபார்ம் கேமாக ரிலீஸ் ஆகி 80-90 கிட்ஸ்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வீடியோ கேம். அது இப்போது CGI அனிமேட்டட் ஃபிலிமாக வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. சூப்பர் மேரியோ ப்ரோஸ் விளையாண்ட எல்லாருக்குமே அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். 80s 90s கிட்ஸ்க்கு கண்டிப்பாக அது ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு ஃபீலை கொடுக்கும். இந்த படம் பார்த்தீங்கன்னா இலிமினேஷன் அண்ட் யூனிவர்சல் பிக்சர்ஸ் தான் ப்ரொடக்ஷன். ஏரான் ஹார்வத் மற்றும் மைக்கேல் என்லிக் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. மேத்யூ ஃபோகல்ங்கிறவர் ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு, எரிக் காஸ்மன்ங்கிறவர் எடிட்டிங் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு மியூசிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைன் டெய்லர் மற்றும் கோஜி கோண்டோ. கோஜி கோண்டோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் 1980களில் வெளியே வந்த சூப்பர் மேரியோ ப்ரோஸுக்கு மியூசிக் போட்டவர். ஸோ அவரோட மியூசிக் பீசஸை இந்த படத்தில் பிரைன் டெய்லர் பக்காவாக கரெக்டாக தேவையான இடத்துலலாம் யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் மேரியோ பிரதர்ஸ் வந்து சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சூப்பர் மேரியோ பிரதர்ஸ்னு சொல்லிட்டு ப்ளம்பர்ஸாக இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஃபேமிலியில் பெருசாக வந்து அவங்களுக்கு சப்போர்ட் இருக்காது, அவங்க அம்மா மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு ப்ரூக்லின் சிட்டியை சேவ் பண்ணுற மாதிரியான ஒரு சான்ஸ் ஒன்று கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ப்ரூக்லின் சிட்டியோட அண்டர் கிரவுண்ட் பைப்பில் வந்து ஒரு லீக்கேஜ் இருக்கும். ஸோ அதை சரி பண்ணுன்னு சொல்லிட்டு போவாங்க. அப்படி அண்டர் கிரவுண்டில் போகும்போது அதில் ஒரு பைப்பில் சூப்பர் மேரியோட பிரதர் வந்து லூஜி வந்து இழுக்கப்பட்டுருவார். ஸோ அவரை தேடி போய் மேரியாவும் உள்ளே போயிடுவாங்க. ஸோ அவங்க வந்து ரியல் டைம் வேர்ல்டுலேருந்து ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே இழுக்கப்படுவாங்க. அதில் மேரியோ வந்து பிரின்ஸ் பீச்சஸ் இருக்கிற மஷ்ரூம் கிங்டமுக்கும் அவரோட தம்பி லூஜி வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌசர் இருக்கிற கூப்பா கிங்டமுக்கும் போயிடுவாங்க. இதுக்கப்புறம் மேரியோ அங்கே இருக்கிற மஷ்ரூம் மேன் டோடு மூலயமா அங்கே இருக்கிற பீச்சஸுங்கிற பிரின்சஸ் அவர் சந்திச்சாரா, அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டு அவரோட தம்பி லூஜி பௌசரோட கிங்டமில் மாட்டியிருக்காரு. ஸோ அவரை காப்பாற்றினாரா அப்படிங்கிறது மீதி கதையாக இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த படத்தோட வில்லன் பௌசர் அவரை பார்த்தீங்கன்னா கில்லி படத்தில் வர பிரகாஷ்ராஜ் மாதிரியே இருக்கும். ஸோ அவர் என்னென்னா அவர் அங்கே இருக்கிற ஒரு மேஜிக்கல் ஸ்டாரை கைப்பற்றது மட்டும் இல்லாமல் பிரின்ஸ் பீச்சஸை வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கும் கேட்டுருப்பாரு. ஸோ அந்த மாதிரி அது போய்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் மேரியா பார்த்தீங்கன்னா கில்லி விஜய் மாதிரியும் பகவதி விஜய் மாதிரியும் ஒரு பக்கம் ஹீரோயினை காப்பாற்றுறதாகவும் ஒரு பக்கம் தான் தம்பியை காப்பாற்றுறணும் இருப்பாரு. இதுக்கப்புறம் அவர் பல சாகசங்களை செஞ்சு அங்க இருக்க டாங்கி காங்கோட சண்டை போட்டு ரெயின்போல காட்டில் ஓட்டி இந்த படத்தில் அந்த அனிமேட்டட் கேரக்டர்ஸ்க்கெலாம் யார் வாய்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ் பிரட், நம்ம கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி ஹீரோ இருக்கார்ல அவர் தான் வந்து மேரியோவுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காரு. அப்புறம் ஆன்யா டாய்லர் ஜாய் இவங்க வந்து குயின்ஸ் கேம்பிட் சீரிஸை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அதோட ஹீரோயின் தான் இதுக்கு வந்து பிரின்ஸ் பீச்சஸ்க்கு வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக் பிளாக் இவர் தான் வில்லன் பௌசருக்கு வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிங்காங், பழைய கிங்காங் கிளாசிக் கிங்காங்கில் அதில் வந்து வில்லன், அது போக ஜுமான்ஜியில் இந்த கேரக்டரை பார்த்துருப்பாங்க. ஸோ அவர் தான் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. அது போக மற்றும் பலர் வந்து நிறைய கேரக்டர்களுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் மேரியோ கிளாசிக் கேமில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குமோ ஸோ அதோட எல்லா விஷயங்களையும் அடங்கி, அது போக சூப்பர் மேரியோ கார்ட், அதுக்கப்புறம் நிண்டோண்டோவில் இப்போ ரிலீஸ் ஆகிட்டு இருக்கிற கேம்ஸில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் இருக்கும் அது எல்லாத்தையுமே இந்த படத்தில் கொடுத்து முழுக்க வந்து சூப்பர் மேரியோ ஃபேன்ஸ், சூப்பர் மேரியோ கேம்ஸ் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த படத்தில் நிறைய நியூவன்சஸான சீன்ஸஸ்லாம் நிறையா இருக்கும். அதில் இருக்க திங்ஸ் எல்லாமே இருக்கும். அதுலேயும் முக்கியமாக பிரைன் டெய்லரோட மியூசிக்கை சொல்லி ஆகணும். எங்கெங்கெல்லாம் சூப்பர் மேரியோ கேம் விளையாட ரொம்ப நல்லா தெரியும், அதில் எங்கெங்கெல்லாம் தேவையான இடத்துல மியூசிக் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமோ அந்த மியூசிக்கல் வேரியேஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் முக்கியமாக ஒரு இடத்துல வந்து ஒரு இன்டென்ஸான ஒரு சீன் வில்லன் கூட வரும். ஸோ அந்த இடத்துல சூப்பர் மேரியோ கேமில் எங்கே ஒரு டென்ஷன் பில்டப் ஆகும்போது மியூசிக் வருமோ அந்த மியூசிக் பீஸை போட்டிருப்பாங்க. படம் பார்த்தீங்கன்னா விஷுவலாகவும் செம்ம ஸ்டன்னிங்காக இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேமும் அதுக்காக அந்த பேக் ட்ராப்பும் சரி, அந்த கேரக்டர்ஸை டிசைன் பண்ணதும் சரி சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த படம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேம்ஸை பேஸ் பண்ணி வந்த படங்களோட அளவுக்கு இருக்கான்னா அந்த அளவுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த படம் வந்து சூப்பர் மேரியோ ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ஒன் டைம் வந்து 3Dயில் பார்க்கலாம். இந்த படம் வந்து 3Dயில் ரிலீஸ் ஆகிருக்கு, இங்கிலீஷில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக 3Dயில் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல படம் தான்.
27 பைசாக்கு எதாவது கிடைக்குமா? கிடைக்கும். மூவிவுட் ஓடிடி ஒரு வருஷத்துக்கு 99 ரூபா தான். ஸோ கணக்கு போட்டால் ஒரு நாளைக்கு 27 பைசா தான். ஸோ நமக்கு பெரிய ப்ராஃபிட். மூவிவுட் ஓடிடியில் ஆல் லாங்குவேஜ், ஐ மீன் இந்தியாவில் இருக்க ஆல் லாங்குவேஜ், ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், மலையாளம்ல இருக்க ஆல் லாங்குவேஜில் இருக்க எல்லா படமும் நீங்கள் ஒரு நாளைக்கு 27 பைசானா ஒரு வருஷம் 99 ரூபா நீங்கள் கட்டினா போதும். ஆல் லாங்குவேஜில் இருக்க மூவிஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மூவிவுட் ஓடிடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.